ஆனா இவங்க அரசியல் படுத்த காரணம் மிக முக்கியமான காரணம் இங்க இருக்க திராவிட கட்சிகள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இங்க காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு சங்க தேர்தலே கிடையாது. தேர்தல் இருந்தா மட்டும் தான் நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஒரு காலத்துல வந்து அரசியல் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து அரசியல் தெரிஞ்சிருக்கணும், நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமான போக்கு இருந்தது. இப்போ கலைஞர் போன்ற தலைவர்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அரசியல் பழகி 14 வயசுல ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாருங்க அவரு. 14 வயசுல நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் வந்து மாறுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த காலேஜ்ல அதுக்கும் காரணம் வந்து அரசியல் இயக்கங்கள் வச்சுக்கோங்களேன். காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேர்தல்களை அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்தது. அதை வந்து நம்ம டினை பண்ணவே முடியாது. ப்ராபப்ளி அதுலேருந்து மாணவர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 காலகட்டத்தில் காலேஜுக்குள்ள தேர்தலே வேண்டாம்ப்பா, இந்த அரசியல்லாம் நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதோடைய விளைவை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூல் லெவல்லையும் சரி, முன்னெல்லாம் நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா மாக் பார்லிமெண்ட்லாம் நடக்கும். ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விவாதிப்போம். இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஆமா, அதெல்லாம் நம்ம பேசுறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ சம்வேர் வி ஹேவ் டு ரீஸ்ட்ரக்சர் ஆல் தட் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. என்னைக்குமே நம்ம இருக்கல, அதை பண்ணணும். என்ன அரசியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல. அது கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒவ்வொரு பருக்கு அரிசியிலேருந்தும் இன்னைக்கு நாம சுவாசிக்கிற காற்று வரைக்கும் அரசியல் இருக்கு. இன்னைக்கு டெல்லியில அந்த சுவாசிக்கிற காற்று சுத்தமா இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியலா இருக்கு. ஸோ எவ்ரிதிங் நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு அசைவிலையும் அரசியல் இருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக மாணவர்களுக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம்